ஹலோ கைஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் தான் உங்கள் சத்யா சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கருவாடு தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது வெங்காயம் ஒரு 100 கிராமு, பச்சை மிளகா ஒரு 3, பூண்டு வந்து ஒரு 20 to 25 பல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், 4 தக்காளியும் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தில் பாதி வெங்காயமும் கொஞ்சம் பூண்டும் வந்து 2 பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி கொஞ்சம் என்னென்னா ரொம்ப நைஸாகவும் இல்லை, இதாகனா கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கருவாடு வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா, நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். இந்த கருவாடை வந்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 தடவை அலசி எடுத்துக்கோங்க. மண்ணாக வரும், கொஞ்சம் நல்லா நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பாதி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாதி வச்சுருக்கிற அந்த பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயத்தெல்லாம் நச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு இடையில பாருங்கள், புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து நச்சு எடுத்தாச்சு. நச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து நான் என்ன எண்ணெய் எடுத்திருக்கேன்னா, நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து சேர்த்திக்கோங்க, சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். நான் வந்து இதில் வந்து வெந்தயம் சேர்த்தலைங்க. வெந்தயம் சேர்த்துறவங்க சேர்த்திக்கோங்க. எனக்கு அந்த கசப்பு தன்மை பிடிக்காதனால நான் சேர்த்தல. இப்போ வந்து நச்சு வச்ச பூண்டு, பச்சை மிளகா, நல்லா பூண்டு வணங்கினதுக்கப்புறம் வந்து இப்போ வெங்காயம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் இப்போ நான் என்ன மசாலா சேர்த்த போகிறேன்னா, வெறும் மிளகாய்த்தூள் வந்து 1.5 ஸ்பூனும், வெறும் கொத்தமல்லி தூள் வந்து 1.5 ஸ்பூனு மட்டும்தான் போட போகிறேன். மற்ற எந்த மசாலாவும் நான் சேர்த்தலை. டேஸ்ட் வரைய சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா எண்ணெய் மிதந்து வர அளவுக்கு நல்லா இதை வந்து எண்ணெயிலே இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கலரும் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு கிளறிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணங்கட்டும். நல்லா பாருங்கள், இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இடையில கரைச்சி வைக்கிறோம் இல்லையா, அந்த புளியை வந்து புளி தண்ணியை சேர்த்தி நல்லா வந்து ஊற்றி கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கருவாடு சேர்த்திக்கலாம். அந்த பச்சை வாசனை, புளியோட வாசனை, அப்புறம் வந்து அந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் போனது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவாடை போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ சாதத்துக்கு தான் செய்கிறேன். உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணும்னா கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் குழம்புனா ஒரு கிரேவி பதத்தில் எடுத்துக்கோங்க. நான் சாதத்துக்கு செய்கிறனால கொஞ்சம் கிரேவி பதத்தில் எடுக்கல, தொக்கு பதத்தில் நான் எடுத்திருக்கேன். இது வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வரைய பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வாசமே இருக்காது. குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா வந்து என்னென்னா, கருவாடு சேர்த்து கருவாடு வேகிற அளவுக்கு நல்லா வந்து தீயை மிதமான சூட்டில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா நம்ம தொக்கு ரெடி ஆகிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோ வீடியோ போடாதனால வந்து என்னென்னா, சேனலே வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் ஆச்சு. வீடியோவே போட்டு 3 மாதம் ஆச்சு. இடையில வந்து இந்த மாதிரி சின்ன சின்னது தான் போட்டுட்ருந்தேன். சமையல் வீடியோ போடவே இல்லை. ஏன்னா வந்து ஒண்டியாக வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்குது. ஆள் இல்லாதனால தான் நான் வீடியோ போடலை. இப்போ வந்து தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தொக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா, பை பை.